நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் போட்டி பொறாமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சில பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்மளுடைய சின்ன கருத்துக்களை தெரிவிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி பொறாமை இருக்கலாமா, இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், ஆனால் மற்றவங்க மேலே நமக்கு பொறாமை தான் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாமா, இல்லை சொல்லும்போது ஆனால் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் இங்கே நினைப்பீங்க. நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்படி போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். ஒரு பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு நான் எந்த அளவுக்கு படிக்கிறேன், என்னுடைய அறிவை நான் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறேன், மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு பெறுகிறேன், என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் என்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிற விதத்தில் நம்மளுடைய போட்டி இருக்குமே தவிர, அவனை எப்படியாவது காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்றது கூட. இது வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, வேளாண்மை தொழிலையும் சரி, நம்ம ஒரு பால் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னால அதில் ஒரு புரட்சி பண்ணுவோம், பால் உற்பத்திலேயே ஒரு புரட்சி பண்ணிடுவேன், விவசாயம் பண்ணால் அதில் ஒரு வேளாண்மை புரட்சி செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்கும். தற்சார்பு பொருளாதார வாழ்க்கையில் நம்ம இருந்தாலும் கூட, நம்ம ஆடு மாடு வளர்ந்தாலுமே அதில் நான் ஒரு சாதனை பண்ணி காட்டுவேன், அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கணுமே தவிர, நமக்கு வந்து அடுத்தவனுக்கு எடுத்து விட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் ஈஸியாக அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இருக்கணும். ஒரு சாதாரண மனிதனாக வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் அண்டி பிழைக்கிற ஒரு அன்றாடங்காட்சியாக இருந்தால் கூட உங்களுக்கு சக மனிதரோட போட்டி இருக்கணும். ஆனால் அந்த இது வந்து துளியும் பொறாமையாக இருக்கக்கூடாது. அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்காமல் உங்களுடைய முன்னேற்றம் சேர்ந்து வாழ்க்கையில் யாரையும் கெடுத்து விடாமல் நம்மளுடைய முன்னேற்றமும் இந்த சமூகத்தில் நம்ம எந்தளவுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற முன்னேற்றம் தான் இருக்கணுமே தவிர, அதுதான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும், உயரத்தில் கொண்டு போய் உச்சத்தில் நிற்க வைக்கும் என்பதை போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கட்டும், பொறாமை அறவே கூடாது.